வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம மசாலா பொரி சாப்பிட்ருக்குறோம். இது வறுத்த மசாலா பொரி. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு பூண்டு ஒரு 5-6 பல் தட்டி போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வரமிளகா ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டு கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலை போடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் மஞ்சத்தூள். இது சாம்பார் தூள், வீட்டிலே அரைச்ச அந்த குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். அதுவும் இது தனி மிளகாய் தூள். இதையும் போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த அவளையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இதை எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம். அதை என்ன செய்யணும் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பொரி இருக்குது பார்த்திங்களா, அதில் மிக்சரு கடலை எல்லாமே வேறு நல்லா கலந்தது. அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இது நம்ம வறுத்து எடுத்து லைட்டாக ஆற வச்சுட்டு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படுற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வெளியில் போய் கண்ட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டு. 2 பாப்கார்ன் பாக்கெட் இருந்துச்சு, அதையும் பொரிச்சிட்டேன். வறுத்த அவளை எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதில் உப்பு, மிளகாய் தூள் அதையும் போட்டு கலந்து சாப்பிட்டோம்னு வைங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பீஸா, பர்கரு அது இது நம்ம வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டு. கொஞ்சம் தான் எண்ணெயும் சேர்ந்துருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அன்றைக்கி மசாலா வறுத்து செய்யலை, சும்மா பச்சையாக அப்படியே செஞ்சோம். இது வறுத்து செஞ்சுருக்கோம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது தான். தேங்க்யூ.